அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதலமைச்சர், குளத்தூர் தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு வழக்கு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அது என்ன வழக்கு, ஏதாவது தண்டனை கிடைக்குமா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த ஒரு 80 நாளுக்குள்ள இந்த தமிழக வெற்றிக் கழகம் 21,000 கோடி கடனே வாங்கியிருக்காங்க. இவங்க என்ன ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் ஆகிட்டு இருக்கு. அதோடைய உண்மை என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஸ்டாலின் அவருடைய வழக்கு என்னன்னு பார்த்துருவோமா. வழக்கு இருக்கட்டும்பா, என்ன தண்டனை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, இந்த வழக்கில் அதிகபட்சமாக ஒரு நீதிபதி நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா 3 வருஷம் சிறையில் தள்ளலாம். இல்லை பாவ மன்னிப்பு வயசுலாம் ஆயிடுச்சு அப்படின்னு குறைஞ்சபட்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்களை ஜெயிலில் தள்ளலாம். நமக்கு ஒரு 6 மாசம் உள்ள இருந்தா அதை விட என்ன சந்தோஷம். கருணாநிதியோட பையன் ஒரு 6 மாசம் உள்ள இருந்தாங்க. அதெல்லாம் நடந்ததுன்னா நல்லா தான் இருக்கும். அத மாதிரியான ஒரு வழக்கு தான். என்ன வழக்கு அப்படின்னா, 2026 ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அஃபிடவிட் ஃபார்ம் 26 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேண்டிடேட்டா நிக்கிறோம் அப்படின்னா அதுல என்னுடைய சொத்து விவரங்கள், என்னோட மனைவி சொத்து விவரங்கள் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும்ல. அப்ப நம்ம ஸ்டாலின் என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். கையில ஒரு 10,000 பணம் இருக்குங்க. அக்கௌண்ட்ல ஒரு 30,000 பணம் வச்சிருக்கேன். மற்றபடி என்கிட்ட சொந்தமா காரு கூட கிடையாதுங்க. நானே என் மகன் கார் எடுத்துக்கிட்டு தான் ஊர் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு காரு கூட கிடையாது. துர்கா ஸ்டாலின் நானும் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் தெரியுமா அப்படிங்கிற அளவுக்கு எழுதியிருந்தாங்க. ஒரு அனுதாபத்தை தேர்றதுக்கு அது ஒரு பேசு பொருளா மாறணும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மனுஷன் சார்ட்டர் ஃபிளைட் எடுத்துட்டு தனியா அங்கங்க வெளிநாடு பிறந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா கொடுத்தது அப்படிங்கிறது இதுதான். எல்லாரும் இந்த மாதிரி பொய் கணக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கு மோசமா பார்த்து பல்லளிக்கிற அளவுக்கு கொடுக்க மாட்டாங்களே. நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு முடிஞ்சு, தேர்தலும் முடிஞ்சு, தலைவர் தோத்தும் போயிட்டாரு. இப்ப என்ன அப்படின்னா, அதே கொளத்தூர் தொகுதியில தேசிய மக்கள் சக்தி அப்படிங்கிற ஒரு கட்சி நமக்கு தெரியல. ஸோ அந்த கட்சியை சேர்ந்த சிவஞான சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த கட்சி சார்பாக அங்கே வேட்பாளராக நின்றுருக்காரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறாரு. என்ன அப்படின்னா, நம்ம எம்.கே. ஸ்டாலின் இந்த மாதிரி அஃபிடவிட் கொடுத்துருக்காருல்ல, அவரு இருந்து நடத்தக்கூடிய ட்ரஸ்டே அவருக்கு நிறைய இருக்கு. அவரு மேனேஜிங் டைரக்டர் நிறைய ட்ரஸ்ட்டுக்கு இருக்காரு. அதெல்லாம் அந்த ஃபார்ம் 26 அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவரை இது சம்பந்தமா அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு அவருக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, எத்தனை ட்ரஸ்ட், திமுக ட்ரஸ்ட்லயே வாழ்ற குடும்பம்னு தெரியும்ல. ஸோ எங்கெங்கெல்லாம் ட்ரஸ்ட் வச்சு என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு அப்படிங்கிறத போடுறாரு. அது அப்படியே ஸ்கிப் ஆகி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல விசாரணைக்கு வரும் அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு. ஸோ இந்த வழக்கை விசாரிச்சாங்கன்னா அப்பட்டமா தெரியும் ஸ்டாலின் அவர்களுக்கிட்ட 10,000 தான் பணம் இருக்கா, 30,000 தான் அக்கௌண்ட்ல இருக்கா அப்படின்னு ஊர் உலகத்துக்கு அப்பட்டமா தெரியும். ஆனா ஆதாரபூர்வமா இந்த ட்ரஸ்ட்லாம் நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவருடைய பேர் இருக்கு, இங்கெங்கெல்லாம் இவருக்கு சொத்து இருக்கு, இவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பேர்ல இங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஆதாரபூர்வமா போகுது. இந்த வழக்கை தமிழக வெற்றிக் கழகமும் சீரியஸா எடுத்து என்னதான் இருந்தாலும் உள்ள தள்ளி பார்த்துருவோமே. கருணாநிதியை ஜெயலலிதா உள்ள தள்ளினாங்க, அவருடைய பையன் எம்.கே. ஸ்டாலினை நாம உள்ள தள்ளி பார்த்துருவோமே அப்படின்னு கொஞ்சம் சீரியஸா எடுத்து லாக் பண்ணணும், மிரட்டி விடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வழக்குல நம்ம எம்.கே. ஸ்டாலினை ஒரு 6 மாசம் உள்ள வச்சு பார்ப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த வழக்கை கொஞ்சம் தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி இதை மாதிரி இந்த தேர்தல் அஃபிடவிட்ல எவன்லாம் பொய் சொல்றானோ இனிமே சொல்றதுக்கு அவனுக்கு பயம் வரணும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு காட்டணும்னு நினைச்சாங்கன்னா நம்ம எம்.கே. ஸ்டாலினை ஒரு 6 மாசம்லாம் கிடையாது, ஒரு 10 நாள் இந்த வழக்குல உள்ள தள்ளினாங்க அப்படின்னாவே அந்த பயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் அஃபிடவிட் அப்படிங்கிறது நமக்கும் சரி ஓரளவுக்காவது உண்மையதான்ப்பா சொல்லுவாங்க, மனசாட்சியே இல்லாம பொய் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். பட் இந்த வழக்குல என்ன நடக்குது, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்திலேருந்து என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க 2 நாளா ஒரு பெரிய நரேட்டிவ், இவ்வளவு பெரிய நரேட்டிவ் கொண்டு மனசாட்சியே இல்லாம தமிழக வெற்றி கழகத்து மேல சொருகி விட்டுட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு 80 நாள் கூட சரி ஆகலைங்க. ஆனா 21,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. இந்த 3 மாசத்துல 21,000 கோடி கடன் அப்படின்னா இவங்க இந்த கணக்கு பார்த்து 3 மாசத்துக்கு 20 கோடின்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. அப்படின்னு பார்த்தா நாமும் 80,000 கோடி கடன் வருஷத்துக்கு கடன் வாங்குறது. இவங்க போற ஸ்பீடை பார்த்தா வருஷத்துக்கு 80,000 கோடி கடனே வாங்குவாங்க போல. போற போக்க பார்த்தா திமுக ஆட்சியை விட அதிகமா கடன் வாங்குவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கடன் 21,000 கோடி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அது உண்மையா என்ன சுச்சுவேஷன்ல வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்களே அதுக்கப்புறம் உங்களுடைய அறிவுக்கு அதை உட்படுத்திக்கோங்க, அவ்வளவுதான். திமுக ஆட்சியை விட்டு இறங்குறப்போ தமிழ்நாட்டில் 10 லட்சம் கோடி, அவங்க ஆரம்பிக்கிறப்போ 5 லட்சம் கோடியிலேருந்து 10 லட்சம் கோடியா கொண்டாந்து விட்டுட்டு போனாங்க. ஸோ தமிழக வெற்றிக் கழகம்னு ஒரு புது அரசு வந்தப்போ
அதுக்கு நிதி நெருக்கடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கஜானாவில் சுத்தமாக காசு கிடையாது. எல்லா காசையும் வழிச்சு நக்கிட்டு ஸ்டாலின் குடும்பம் போயிருந்தது. அப்படி வரப்போ ஒரு அரசு கடன் வாங்க வேண்டியது அவசியமா இருக்குமா? ஏன்னா நீங்க புதுசா வரப்போ என்ன பண்ணணும், எதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரவே தெரியாது. புதுசா ஒரு ஆட்சி அமையுது அப்படிங்கிறப்போ பணம் அப்படிங்கிறது அந்த ஆட்சியோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணுமா? ஒரு பிக் மணி இன்வால்வ்டு ஆச்சு அது இருக்குமா அப்படின்னா இருக்கும். கடன் வாங்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தமிழக வெற்றிக் கழகம் இஷ்டத்துக்கு கடன் வாங்கி இவங்களுடைய நலத்திட்டங்கள் செய்யறது, 2500 தரோம், கேஸ் தரோம் அப்படின்னு அதை மாதிரி ஏதாவது வாரி இறைச்சிட்டாங்களா? இல்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து புசியானது கொஞ்சம் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் இல்ல நிர்மல்குமார் கொஞ்சம் ஆட்டையை போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அந்த கம்ப்ளைண்ட்டை யாரும் வைக்கல. கடன் வாங்கிட்டாங்க மட்டும் சொல்றாங்களே தவிர இந்த கடத்தை வாங்கி இவங்க ஏப்பம் விட்டாங்களா? திமுக காரங்க மாதிரி ஏப்பம் விட்டாங்கப்பா, அவங்க வாங்கி கொட்டிக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அதை சொல்றது கிடையாது. கடன் வாங்கிட்டாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல நாம எடுத்து பார்க்குற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கப்பவே ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு வட்டி கட்டிட்டு இருந்திருக்கு அப்படின்னா, சரியா 67,000 கோடியிலேருந்து 75,000 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு அரசு வட்டி கட்டிட்டு இருந்தது. 10 லட்சம் கோடி கடன் வாங்கி இருந்தா வட்டி கட்டணும்ல, வட்டி கட்டாம சும்மாவா தருவான்? ஸோ அந்த கணக்குல நம்ம மாசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 6,500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு திமுக ஆட்சியில வட்டி மட்டுமே கட்டிட்டு இருந்திருக்கு. இப்போ அந்த வட்டியை யாரு கட்டுவா? இப்ப திமுக ஆட்சியை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு பிளாட்ஃபார்மே அவங்களால என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதே அவங்களால இன்னும் யூகிக்க முடியாத மாதிரி இருக்கும். இந்த டைம்ல அவங்க அந்த வட்டி எப்படி கட்டுவாங்க? மாசம் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 6,500 கோடி ரூபாய்க்கு அதிகம் தான். ஆனா நான் ஒரு இதுக்காக சொல்றேன், 6,500 கோடி ரூபாய் அவங்க மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணணும் அப்படின்னா 3 மாசத்துக்கு எவ்வளவு வருது யோசிச்சு பாருங்களேன். 3,18 இதுலயே 20,000 கோடி இவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டுமே செலுத்த வேண்டிய சூழல் இந்த 3 மாசத்துல தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பத்தி யாருமே பேசுறது கிடையாது. தமிழக வெற்றிக் கழகம் வந்தாங்க, 21,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க, நாட்டை திவாலாக்க போறாங்க, ஆட்சி பண்ண தெரியலன்னு பேசக்கூடிய நிறைய நபர்கள், நிறைய டேட்டாவோட சொல்லக்கூடிய நிறைய வாய்கள், எனக்கும் சில பேர் மேல மரியாதை உண்டு. ஆனா சில விஷயங்கள்ல அவங்க நரேட்டிவ்க்காக மட்டும் பேசிட்டாங்களோ அப்படிங்கிற கோவத்துல தான் நான் புலம்பிட்டு இருக்கேன். 21,000 கோடி கடன் சொல்றீங்கல்ல, இந்த 3 மாசமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அது யார் வாங்கின கடனுக்கு யார் கடன் அடைக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியும் இங்க சேர்த்து கேட்கணும்ல. அந்த உங்களுக்கு என்னமோ ஃபோபியா மாதிரி, செலக்டிவ் ஃபோபியா மாதிரி அதை மட்டும் மறந்துட்டு உங்களுக்கு வசதியானதை மட்டும் பேசிக்கிறது அப்படிங்கிறது அல்பதனமா இருக்குல்ல. நீங்க ஒரு டேட்டா எடுத்து போடுறீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும்னு நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கல்ல, அவங்களுக்கு உண்மை அதுதாங்க. வாங்கியிருக்காங்க, அது திமுக ஆட்சியில் வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட வேண்டியதே அதுல 20,000 கோடி வந்துருது. அவங்க வாங்கி வேற என்ன செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்ல. செத்தும் கொடுத்தாண்டா சீதக்காதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செத்தும் ஆட்சியை இழந்தும் கெடுத்தாண்டா இந்த திமுக காரன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அத மாதிரியான ஒரு நிதி நிலைமையை தான் தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இது தாவேக்காவுக்கு ஒரு டஃப் டைம் தான். வேளாண் பட்ஜெட் ரெடி பண்றோம்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன அறிவிப்புகள் வரும், அதுக்கு என்னென்ன எவ்வளவு ஃபண்டு ஒதுக்க போறாங்க, அதுக்கு திமுக காரங்க என்ன ட்ராமா போட போறாங்க, நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் தான். நிதி சம்பந்தமா ஒரு பெரிய சட்ட சிக்கலுக்குள்ளதான் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் இருந்துட்டு இருக்காங்க. திமுகன்னு இவங்க மாத்தி வாங்கி வச்ச எல்லா கடனுக்கும் வட்டி கட்டுற வேலை இவங்களை தாண்டி, அதை தாண்டி இவங்க வருமானத்தை பெருக்கி மக்களுக்கு நல்லது செஞ்சு நலத்திட்டங்கள்லாம் செய்யறது ஒரு பெரிய மூட்டை தான். பட் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, மக்கள் பொறுமையா இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் அதை செய்யல இதை செய்யலன்னு கோவப்படாம என்ன நடக்குது அப்படிங்கிறது அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ மக்கள் அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம்னு இருக்காங்கல்ல, அந்த மைண்ட் செட்ல இருந்து மாறி கோவப்படுறதுக்குள்ள தாவேக்கா அரசு இதை மாதிரியான விஷயங்கள்ல எந்த இதெல்லாம் சரி செஞ்சு பண்ண முடியுமோ அதை சரி செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.